நீச்சமாவார். 10ங்கிறது பலமான இடம், கேந்திர பலம் பெற்றிருக்குது. அதனால் நீச்சமானாவோட அது ஒன்றும் பாதிப்பு இருக்காது. அதுக்கு திருமண வாழ்க்கை இருக்கும். சிம்ம லக்னத்துக்கு சனி பகவான் 9ஆம் இடத்துல நீச்சமாகிறார். அது யோகஸ்தானம், சுபஸ்தானம். அதனால் நீச்சத்தன்மையை குறைச்சி அது சுபத்தன்மையை கொடுக்கும். அந்த வகையில் திருமண வாழ்க்கை இருக்கும். கன்னி லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி குரு பகவான், கன்னி லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி குரு பகவான் 5ஆம் இடத்துல நீச்சமாகிறார். 5ங்கிறது பஞ்சமஸ்தானம், பூர்வஜன்ம புண்ணியஸ்தானம். அந்த இடத்துல நீச்சமானதுனால பெருசாக ஒன்றும் ஆகவே ஆகாதுங்கிற அளவுக்குலாம் பாதிப்பு இல்லை. அதனால் அதுவும் ஒரு குறையோடு தான் நிற்க முடிய, பெரிய பாதிப்பு இல்லை. துலாம் லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்துல நீச்சமாவார். 10ங்கிற கேந்திர பலம் பெற்ற காரணத்தினால இந்த நீச்ச கிரகம் கல்யாணத்தெல்லாம் முழுமையாக கெடுத்துறாது, தடையே படுத்துறாது. அதுவும் இருக்கும். விருச்சிக லக்னத்துக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 11ஆம் இடத்துல நீச்சமாகிறாரு. 11ஆம் இடம்ங்கிறது அதிசுகஸ்தானம், 2வது திருமண ஸ்தானம், இது மாதிரிலாம் இருக்குது. அந்த இடத்துல நீச்சமாயிடும். இவங்களுக்கும் கல்யாண வாழ்க்கை இருக்காது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. அது ஒரு குறை தான். அப்புறம் தனுசு லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி புதன் பகவான் 4ஆம் இடத்துல தான் நீச்சமாவார். அந்த இடத்துல கேந்திர பலம்ங்கிறதுனால அது அந்த அளவுக்கு முழுமையாக இல்லைன்ற அளவுக்குலாம் இருக்காது. அப்புறம் மகர லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி சந்திர பகவான் 11ஆம் இடத்துல தான் நீச்சமாவார். அதனால் அவங்களுக்கும் திருமண வாழ்க்கை இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. கும்ப லக்னத்துக்கு சூரிய பகவான் 9ஆம் இடத்துல நீச்சமாவார். அதனால் அவங்களுக்கும் திருமண வாழ்க்கை அறவே கட்டாயிடுச்சு, அறவே கெட்டு போச்சுன்னு அர்த்தம் கிடையாது. மீன லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி புதன் பகவான் லக்னத்திலே நீச்சமாவார். அதனால் அவங்களுக்கும் கெட்டு போச்சுன்னு அர்த்தமாகாது. அதாவது இந்த 12 லக்னத்தில் மேசத்துக்கு 6லும் மிதுனத்துக்கு 8லும் நீச்சமாவதால், அப்புறமா ரிஷபத்துக்கு 3லே நீச்சமாகிறதுனால, இந்த 3 மேசம், ரிஷபம், மிதுனம் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் 3 லக்னக்காரர்கள் மட்டும்தான் திருமண கிரகம் நீச்சம் அடைஞ்சால் திருமண வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும், அல்லது அறவே இல்லாமல் போயிருக்கலாம். மற்றபடி யாருக்கும் அந்த மாதிரி சொல்ல முடியாது அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா நீச்சம்னா என்ன அப்படின்னா, இப்போ நீச்சத்துக்கு நிவர்த்தியெல்லாம் கூட இருக்குங்க. நீச்சத்துக்கு நிவர்த்திங்கிறது நீசபங்க ராஜயோகம்ங்கிறது ஒரு நிவர்த்தி தான். அது பெரும்பாலும் பாதி ராசிக்கு அந்த மாதிரி கிடச்சிரும். அதுவும் ஒரு அமைப்பு இருக்குது. ரெண்டாவதா நீச்சம்ங்கிறது என்னன்னா, கல்யாணமே ஆகாதுன்னு அர்த்தம் எடுத்துக்கக்கூடாது, கல்யாண வாழ்க்கை இல்லைன்னு அர்த்தம் எடுத்துக்கக்கூடாது. எவ்வளோ ஜாதகங்களில் நீச்சமானவங்களுக்கு கூட கல்யாணம் ஆகிட்டு வாழ்க்கை நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் அந்த அளவுக்கு அர்த்தம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் எப்படி தான் இருக்கும் அப்படின்னா,